ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கண்கண்ட தெய்வம் ஐயாம், கண்கண்ட தெய்வம் ஐயாம், நீ இந்த கலியுக வரதனையாம். கண்கண்ட தெய்வம் ஐயாம், நீ இந்த கலியுக வரதனையாம். பாவி என்றிகளாமல், பாவி என்றிகளாமல் எனக்கும் பதமலர் தருவாயப்பா. உள்ளம் உருகுதையாம் முருகா, உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே எனக்கும் ஆசை பெருகுதப்பா. முருகா, உள்ளம் உருகுதையாம், உள்ளம் உருகுதையாம், உள்ளம் உருகுதையாம். குரு வக்கிர நிவர்த்தி பலாபலன்கள் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது குரு வக்கிரம் அப்படிங்கும் பொழுது தனது சுய நிலையிலிருந்து மாறுபட்ட பலனை கொடுத்து கொண்டு இருப்பார். இந்த மாறுபட்ட பலன் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு இருக்கின்ற காரணத்தினால அவருடைய பலாபலன்கள் 7ஆம் இடத்து பலாபலன்களை செய்யக்கூடிய கடமைப்பட்டவர். இதுக்கிடையில சனி 4ஆம் இடத்துல ஆல்ரெடி இருந்தார். 4 சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து ராகு இருந்த காரணத்தினால அந்த குரு வக்கரமாகியும் சில பலாபலன்கள் தடைபட்டு போய் இருந்துச்சு. அப்போ அந்த பலாபலன்கள் தடைபட்டதுக்கு காரணம் குரு வக்கரமாகும் பொழுது செய்ய வேண்டிய பலன்கள் செய்ய முடியலை. இப்படித்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாறுபட்ட பலன்களாகவே நடந்து கொண்டு வந்திருக்கும். இந்த நிலை விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய மிதுன ராசியில அவர் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். வக்கரம் என்பது அவருடைய தன்மை நிலை பிறண்டு அப்படின்னு அர்த்தம். நிலை பிறண்டு அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய நிலைப்பாடு இயற்கையான நிலையிலிருந்து மாறுபட்ட குணங்கள். திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நல்லா தானே ஆயிருந்தா அவங்களும் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் அந்த மாதிரி சொல்கிறது. அது வக்கரம் அப்படிங்கிறது கிரக ஓட்டங்கள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரகம் அந்த ஸ்தம்பனம் நிலையை அடைந்து சுற்றி கொண்டு இருக்கும், தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கும். அது வேக பயணத்தில் தடைபட்டு போயிருது. அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய அந்த வைப்ரேஷன் எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு எல்லா கிரகங்களுடைய வைப்ரேஷன் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆட்டி படைத்தலின் காரணமாக சில பேருக்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகின்றது. இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட எனக்கறிய கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ போராட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 15 வருஷ போராட்டத்துக்கு இப்பத்தான் சனி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பிரவேசம் ஆயிருக்கிறாரு. அதுவும் பிரவேசமான கட்டத்திலே கொஞ்சம் அவர் ஓய்வெடுக்க வேற தொடங்கியிருந்தாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினால 8ஆம் இடத்து பலாபலன்களை செய்வாரா, இதுதான் கேள்வி. அப்போ ஏற்கனவே அவர் 8ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்போ சாதாரண நிலையில், தெளிவு பெற்ற நிலையில் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த குரு பகவான் என்ன செய்வார்? இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம். நல்லது செய்வாரா, கெட்டது செய்வாரா? அட்டமத்தில் எந்த கிரகம் வந்தாலும் கெடுக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஜோதிட புலமை என்பது அனைவருக்கும் ஓரளவு புரிந்து கொண்டு விட்டது. அந்த மாதிரியான கணக்கு வரும்போது 8இல் எந்த கிரகங்களும் ஈர்க்கப்படாது. அதனால 8இல் குரு வரும் பொழுது இவர் சுபக்கிரகம். இதுவே அசுப கிரகமாக இருந்துச்சுன்னா அடித்து நொறுக்கி தூக்கி தூள் கலப்பிடும். அவர் வக்ரமாக இருக்கும்போது வக்ரமாவது அஸ்தமனமாவது அந்த மாதிரி கணக்கில் அடித்து பின்னி எடுத்துடும். இப்போ உதாரணத்துக்கு சனி 8ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்
அவருடைய காட்டம் கடுமையான காட்டத்தில் விளையாடுவார். அந்த மாதிரி இப்போ ஒரு சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மோசம் பண்ண மாட்டார். இப்ப சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் இடத்துல சந்திரன் வந்துச்சுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம். அட்டமத்து சந்திரன் சொல்லாம சந்திரன் அஷ்டமம் அப்படின்னு அதை கொஞ்சம் மாத்தி சொல்றாங்களா. ரெண்டும் ஒண்ணுதான். இப்பயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு, அது தவறான ஒரு கருத்து. அதாவது 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குது அப்படின்னாலே அட்டமத்து கிரகம்னு தான் அர்த்தம். அந்த ராசியை விட்டு கடக்கின்ற வரைக்கும் அந்த ஒரு ராசிக்குள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அது சந்திராஷ்டமம் அப்படின்னு தான் அது அர்த்தம். அதை அப்படித்தான் புரிஞ்சு கொண்டு நடந்தால்தான் காரியங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருந்து வெற்றி கொள்ள முடியும். இதை விட்டுட்டு ஆமா இன்னைக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் மட்டும்தான் அட்டமம், மற்றதுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது போல ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பது தவறான கருத்தாக முடியும். என்னன்னா சிக்கல் வரும்போதுதான் பிற புரியும். ஆக இது தப்பா நினைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி, இப்ப சந்திராஷ்டமம் வேலை செய்யாத நினைச்சு வேலை செஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி, அதனால அந்த ராசியை விட்டு கடந்து போகின்ற வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ராசியை விட்டு கடந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும். இப்போ உதாரணமாக விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றது மிருகசீரிசம் 3ஆம் பாதம் தொடங்கி 4 திருவாதிரை 1 2 3 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் முடிகின்ற வரைக்கும் அது சந்திராஷ்டமம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில காலகட்டங்கள்ல மிருகசீரிசம் 1ஆவது பாதம் ரிஷபத்துல இருக்கும்போதே சந்திராஷ்டமம் தொடங்கிடும். ஒரு விரட்டி ஒரு சக்கையா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலுக்கு வரும். சந்திராஷ்டமம் வரும்போது ஒன்றும் செய்யாது, பேசாம இருக்கும். அதே போல இன்னும் சில பேருக்கு சந்திராஷ்டமம் முடிந்த பின், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அல்லங்கில் பூசம் அந்த நட்சத்திரத்துல வரும்போது புகுந்து விளையாடும். இவைகளெல்லாம் கணக்கெடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஆக சந்திராஷ்டமம் தொடங்குவதற்கு முதல் நாளும் சந்திராஷ்டமம் முடிஞ்ச மறுநாளும் கூட எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் அந்த காலகட்டம். அதே போல சந்திராஷ்டமத்தை தாண்டின உடனே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வந்த உடனே அவங்க சுய அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அதுல கிராஸ் ஆகும். அனுஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இப்ப விருச்சிகத்துக்கு அனுஜென்மம் அப்படின்னா, உதாரணமாக அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா அனுஜென்மம் என்பது மீனத்துல வரக்கூடிய உத்திரட்டாதி, அனுஜென்மம் என்பது கடகத்திலே வரக்கூடிய பூசம். அப்ப இந்த கடகத்துல வரக்கூடிய பூசம் என்பது உங்களுடைய திருஜென்ம நட்சத்திரம். அனுஜென்மம் முடிஞ்சு திருஜென்மம் அப்படிங்கிற கணக்கு, அந்த நட்சத்திரம் எப்பயுமே ஆகாதுதான். ஆகையினால சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு பெரும்பாலும் நீங்க வாட்டுக்கு தையா தக்கன்னு நினைத்தையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சந்திராஷ்டமம் முடிஞ்ச அதுக்கு அடுத்து 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது எப்பயுமே 9ஆம் இடத்துல திருஜென்ம நட்சத்திரம் சரி, எல்லாருக்குமே அது உண்டு. ஆக அந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திர நாள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம 8ஆம் இடத்துல சுபக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெரிய அளவுல பாதிப்பு வராது. அதிலும் குரு பகவான் 8ல இருக்குது அப்படின்னு சொன்னா குறிப்பா போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான செய்தி. அதனை அடுத்து கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப 500 ரூபா தாளை கொடுத்துட்டு சரக்கு வாங்குறீங்க. அதாவது அந்த காலத்துல 500 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்குறீங்க, 100 ரூபா போக மிச்சம் 400 ரூபா வாங்கணும். அவர் ஒரு 100 ரூபா கொடுக்குறாரு, நீங்க வாட்டுக்கு ஏதோ கவனத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா மிச்சம் 400 ரூபாய்க்கு 100 தான் வாங்கியிருக்கிறீங்க, 300 ரூபா லாஸ். அந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவும் ஏற்படும். மற்றபடி வருமானங்களில் எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். வக்கரத்துல இருந்து மீறிவிட்ட காரணத்தினால 2ஆம் இடத்தை அவர் பார்க்கின்ற காரணம். ஆகையினால தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும். அதே போல 3ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தைரியம் வீரியம் பராக்கிரம் சிறப்பாக விளங்கும். 4ஆம் இடத்திற்கு அந்த கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் ஏற்கனவே குறைவாக இருந்துச்சுன்னா அது சரியாயிரும். அந்த மாதிரி வரும். நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இதனை அடுத்து 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல அப்படிங்கும்போது 4ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால கல்வி சிறப்பு ஏற்படும். படிப்புல மாணவர்கள் அதிக கவனம் எடுத்து படிக்கிறாங்க. படித்தாலும் சரியில்லை அப்படிங்கிற கணக்கு போய் இப்போ நல்ல மார்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும். அதே போல சுகம் என்பது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 15 வருஷங்களாகவே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கும்போது சுகத்தை எங்க அனுபவிக்க, அந்த சுகமெல்லாம் விடுபட்டு மறந்து போச்சு. இன்னும் சில பேருக்கு மறுத்து போச்சு. அந்த மாதிரியான அதை மறந்தே விட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையை ஓட்டி ஆகணுங்கிற போராட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மறக்கக்கூடிய சூழ்நிலையாக போய்விட்டது. இந்த சுகம் என்பது இப்பொழுது மீண்டும் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அது அமையுது.
5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். என்ன சாமி 8ஆம் இடத்துல தானே குரு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த வகையிலே இருந்து வந்த குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அதெல்லாம் விலக்கி உங்களுக்கு சேர வேண்டிய பாகஸ்தம் கரெக்டாக வந்து இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும். வக்ர நிவர்த்தியான உடனே கிடைச்சிடும். அதே போல் பிள்ளைகளால் சில தொல்லைகள், துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. அவைகளிலிருந்து விடுபட்டு பிள்ளைகளுடைய நலம் வந்து மேலோங்கும். அதே போல் பிள்ளைகளுக்காக அந்த சுப செலவுகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெகு சிறப்பாக நடக்கும். அடுத்தபடியாக சொந்த பந்தங்கள் ஏற்கனவே உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போ 1-2 சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினால குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை வியாழக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வமே தெரியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து அருகாமையில் உள்ள சுப்பிரமணியர் கோவில், முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதிலும் குறிப்பாக பழனி ஆண்டவர் அப்படின்னு அந்த ஸ்தலம், அங்கே அந்த கோவில் இருக்குது, பழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னு சில ஊர்களில் பக்கத்துலேயே இருக்கும். பழனி மலைக்கு போய்த்தான் ஆகணும்ல, பக்கத்தில் பழனி ஆண்டவர் ஸ்தலம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அதுவும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ததாகத்தான் அது அர்த்தம். இதுவும் இல்லாத பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்கள், சிவனுடைய ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அந்த வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனையை பண்ணிக்கிறது, அது ரொம்ப சிறப்பாக விளங்கும். 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இதுவரைக்கும் கடன்கள் அடைக்க முடியாத வண்ணமாக இருந்துச்சு. இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்த பின் வருமானம் பெருகும். அதனால கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, சூழல் உருவாகி விட்டது. பயப்பட வேண்டியதில்லை. வருமானம் பெருகும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆக வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டதனால வருமானம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வருமானம் பெருக ஆரம்பிச்சு. என்ன தொழில் அவங்கவுங்க என்ன செய்கிறீங்களோ அந்த தொழில் மூலமாக சிறப்பு கிடைக்கும். சத்துருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவார். உங்களை விட்டு சத்துருக்கள் விலகி போவாங்க. உறவினர்கள் எப்படி போனாங்களோ அதுபோல் சத்துருக்கள் இப்போ விலகி போகக்கூடிய காலகட்டம். இது போக நோய் நொடிகள் உங்களை பொறுத்த மட்டில் பெரிய நோய் நொடிகள் அப்படின்லாம் இருக்காது. மனசு காயப்பட்டு இருந்துச்சு, அதனால் உடல் வலி அப்பப்போ இருக்கும். இவைகள்லாம் இந்த வக்ர நிவர்த்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால மனைவி வர்க்கத்தின் மூலமாக சில வரவுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுக்கு தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ இல்லை கடன் அடைப்பதற்கோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், உங்கள் வீட்டுக்கு 8ஆம் இடம். அது வந்து மனைவி வழி மூலமாக, உங்களுடைய மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் மூலமாக, குறிப்பாக மனைவி மூலமாக வருமானம் சேர்க்கை ஏற்படும். மனைவியினால் உங்களுடைய இந்த காலகட்டத்தை வந்து வெகு எளிதில் சிரமங்களை எல்லாம் கடக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக விளங்கும். இன்னும் சில பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உதவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது எதிர்பாராத ஒரு உதவிகரமாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் தீர்க்கம். 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வகையினருக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். பார்த்து கவனமாக இருங்க. தோப்பனாருக்கு செலவழிக்கிறது பற்றி ஒன்றில் தோப்பனார் வர்க்கத்துக்கும் நீங்கள் சேர்த்து செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையாக வருகிறது. கவனமாக இருந்தீர்கள் என்றால் கடன் மீண்டும் உருவாகாமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நின்று போன தொழில் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கும். நின்று போன வியாபாரம் மீண்டும் தொடங்கப்படும். ஆகையினால தொழில் விருத்தி, வியாபார விருத்தி கண்டிப்பாக இனிமேல் படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டம். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு இப்போத்தான் பணிச்சுமை கொஞ்சம் குறையும். இது வரைக்கும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து பணிச்சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல் இப்போ அந்த சக ஊழியர்களோடு அல்லங்கில் சக நண்பர்களோடு உங்கள் குடும்ப சமாச்சாரத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து முக்கியமான ஒரு செய்தி. இது இந்த கட்டத்தில், அதாவது வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ஆகையினால் குடும்ப ரகசியம்னா சாதாரண விஷயத்தை கூட அவர்களோடு ஷேர் பண்ணாமல் பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இடமாற்றம் இப்போதைக்கு இல்லை, அது கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வருமானம் நல்லா பெருகத் தொடங்கும். 8ல் குரு என்றாலும் கூட வருமானம் வந்து அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நல்ல பாக்கிய சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்.
இது இனி போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும், விடிவு கிடைக்கும், வெளிச்சம் பிறக்கும். வாழ்க்கை நலமோடு வாழக்கூடிய ஒரு அருளாக அந்த தட்சிணாமூர்த்திக்கும் மேலே உள்ளவர் சுப்பிரமணிய கடவுள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு முக்கியமான இஷ்ட தெய்வமாக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர், தண்டாயுதபாணி சுவாமி கோவில். அந்த தண்டாயுதபாணியை கெட்டியா பிடிச்சுக்கங்க. முடிந்தால் பழனி மலை சென்று வாருங்கள். அப்படி போறது செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், அது வியாழக்கிழமை வேண்டாம், செவ்வாய்க்கிழமையா போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் இப்பொழுது வசந்தம் வீசத் தொடங்கி இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.